ஏர்போர்ட்லேருந்து எட்டி பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஏரியா இருக்கும். ஃப்ளோரில் டைல்ஸ் எல்லாமே ஆன்டி ஃபிளார் டைல்ஸ். இங்கே உள்ள வர்றோம்ல, உள்ள வந்தோன்னு கொடுக்குற மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீ குட்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து டைனிங் ரூமை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபிளாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிளாட் வந்து இந்த இடத்துல லெஃப்ட்ல இருக்கு. இது என்ன ஸ்ட்ரீட்டு, இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அது முக்கியமாக குரோம்பேட்டு தாம்பரம்லாம் ரொம்ப தூரம். ஏர்போர்ட்லேருந்து எட்டி பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஏரியா இருக்கும். இது எக்ஸாக்டாக இருக்கிறத வந்து உங்களுக்கு பம்மல்ல நல்லதம்பி ரோடு அந்த இடத்துல தெரியுதுல்ல, ஜஸ்ட் ஒரு 50 அடி கூட இல்லை. இது நல்லதம்பி ரோடு. இந்த ரோட்ல டெட் எண்ட் போனீங்கன்னா இங்கே பொலிச்சலூர் மெயின் ரோடு, இங்க இருந்து ஒரு 50 அடி, இங்க இருந்து ஒரு 50 அடி, அந்த இடத்துல ஃபிளாட் இருக்கு. அந்த ஃபிளாட்டுக்கு நான் ஸ்ட்ரைட்டா போறேன். இப்படி ஒரு இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மங்களகரமா அங்க ஒரு கோயில் இருக்கு, அதான் விநாயகர் கோயில். அது ரொம்ப ஃபேமஸான கோயில். அதுதான் ஜங்ஷன். அங்க இருந்தா நம்ம உள்ள வர்றோம். இந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப பிஸியான ஸ்ட்ரீட். ஆல்ரெடி ஃபிளாட் எல்லாமே ஆக்குபைடா இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிளாட் வாங்க போறீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்க போறீங்க, இல்ல ஃபியூச்சரோட க்ரோத்காக வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட ஸ்ட்ரீட் பேர் வந்து ஹெச்எல் காலனியோட ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, உங்களுக்கு பம்மல். அண்ட் இதோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு நம்பர் 32ல இருக்கு. ஆல்ரெடி பிஸியா இருக்க ஒரு ஸ்ட்ரீட். அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு நான் எல்லாமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உள்ள போகலாம். நம்ம இந்த ஃபிளாட்ஸோட ஹைலைட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கவர்டு பார்க்கிங். 6 ஃபிளாட்ஸ் இருக்கு மொத்தம். உங்களுக்கு நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்ல கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்டா 1000 ஸ்கொயர் ஃபீட். அதாவது உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் மேல தான். அது என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல நான் உள்ள சொல்றேன். சிசிடிவி ஃபுல்லா கவர்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. முக்கியமா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கும். லிஃப்ட் கொடுத்துருக்காங்க உள்ள. அண்ட் இது எல்லாமே சொல்லியாச்சு. இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு மாடல் ஹவுஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உள்ள போய் காட்டுறேன். உள்ள வந்தோடனே அங்கே சிசிடிவி முன்னாடியே காமிச்சிட்டோம். அண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே உங்களுக்கு கார் பார்க்கிங் தான். லிஃப்ட் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு. சுத்தி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சவுண்ட் எல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நான் மேலே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். இதுதான் லிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன். உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கு. இதுதான் லிஃப்டோட ப்ரொவிஷன். செகண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு லிஃப்ட் இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. உள்ள போய் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள லிஃப்ட் பார்த்தாச்சு. லிஃப்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மெயினா வந்து வீடு பார்க்க போறோம். வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இப்போ நம்ம உள்ள பார்க்க போறது சவுத் ஃபேசிங் உள்ளது. ஆப்போசிட்ல உள்ளதெல்லாம் உங்களுக்கு நார்த் ஃபேசிங். ஓகே, இப்போ உங்களுக்கு சவுத் ஃபேசிங்ல இருக்க எல்லா வீடுமே 1064 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் நார்த் ஃபேசிங்ல இருக்க எல்லா வீடுமே 1009 ஸ்கொயர் ஃபீட். ஓகே, நான் சொல்ற அந்த அளவு எல்லாமே 1 இன்ச் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கும். நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அதற்கு உங்களுக்கு எக்ஸாக்டா இதுதான் அளவு அப்படிங்கிறது தெரியும். வீட்டுக்குள்ள வந்தோடனே இதுதான் லிவிங் ரூம். லிவிங் ரூமோட சைஸ் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கலாம். எக்ஸாக்ட் சைஸ் இதுதான் உங்களுக்கு லிவிங் ரூம். லிவிங் ரூம் இந்த இடத்துல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. அதை உங்களுக்கு 2 ஆப்ஷனா நீங்க பண்ணிக்கலாம். இது ஹால், லிவிங் ரூம் இது வரைக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து டைனிங் ரூமை நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு ஏத்த மாதிரி நான் கஸ்டமைஸா வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. ஹாலோட சைஸ்ன்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுதான். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இதான் ஹாலோட சைஸ். அண்ட் இந்த சைடு டைனிங் ஏரியா. ஏன் டைனிங் ஏரியான்னு சொல்றோம்னா ஆப்போசிட்ல கிச்சன் இருக்கு. ஸோ தட் நீங்க சமைச்சிட்டு அப்படியே நீங்க ஸ்ட்ரைட்டா சாப்பாடு இங்க வச்சு நீங்க இங்க ஒரு சூப்பரான டைனிங் டேபிள் வந்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து உங்களுக்கு பெட்ரூம் போற வழி, அது அப்புறமா காட்டுறேன். டைனிங் ஏரியாவோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட் வந்து உங்களுக்கு கிச்சன். கிச்சனோட சைஸ் என்னன்னா அப்படியே ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். லாஃப்ட் இங்க கொடுத்துருக்காங்க உள்ள கிச்சனுக்குள்ள. அண்ட் இங்கே உங்களுக்கு ஜன்னல் இருக்கு. அண்ட் நீங்க சிம்னிஸ் என்ன செட்டப் பண்ணலாலும் நீங்க அழகா வச்சுக்கலாம். எல்லாமே அழகா இங்க இது ப்ரொவிஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்லாப் கொடுத்துருக்காங்க சுத்தி. உங்களுக்கு ஸ்பேசியஸான கிச்சன். ஸோ உங்களுக்கு சமைக்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ், செல்ஃப் இந்த மாதிரி எப்படி வேணுமா நீங்க வச்சுக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லிவிங் ஏரியா பார்த்துட்டோம், டைனிங் ஏரியா பார்த்துட்டோம், கிச்சனையும் பார்த்துட்டோம். இந்த லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் 2 விஷயம் இருக்கு. 2 பெட்ரூம். இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு, இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம் உங்களுக்கு பால்கனி வியூட இருக்கு. அதை நான் காட்டுறேன். இது மாஸ்டர் பெட்ரூம். கொஞ்சம் சைஸ் உங்களுக்கு பெருசு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 11க்கு 15. அதனால ஸ்பேஸுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. செல்ஃப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் மேல கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள ஏத்த மாதிரி உங்களோட பீரோல் வைக்கிறதோ இல்ல செல்ஃப் வைக்கிறதோ நீங்க எந்த மாதிரி வச்சுக்கனாலும் அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வித் அட்டாச்சு டாய்லெட். 2 பெட்ரூமே அட்டாச்சு டாய்லெட்டோட இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இந்த வியூ, ஸ்ட்ரீட் வியூ சூப்பரா இருக்கும். அப்படியே கேமராமேன் இந்த வியூவை காட்டுங்க நம்ம மக்களுக்கு. இந்த வியூ வந்து சூப்பரான வியூ. உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு ஃபுல்லாவே பார்க்கலாம். இங்கே இருந்தே அந்த லாஸ்ட் வரைக்கும் உங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர்றாங்கன்னா வாவ் சூப்பர், ஹாய் வாங்க இதுதான் எங்க வீடு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அண்ட் இந்த லாஸ்ட்ல இருந்து வந்தாங்கன்னா ஹாய் நீங்களே சொல்லலாம். ஆப்போசிட்ல தென்னமரம்லாம் இருக்கு, இளநீர். நீங்க அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க இளநீலாம் வாங்கி குடிச்சுக்கலாம். வெளியில நீங்க போயிட்டு இளநீ வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. வியூலாம் சூப்பரா இருந்துச்சு இல்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆப்போசிட்ல இருக்க ஃபிளாட்ஸ் பீப்புள்கிட்ட எல்லாம் நீங்க ஈஸியா ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோங்க. இங்கேருந்து போய் தான் பேசணும்னு இல்லை. அப்படி இங்கேருந்து ஹாய் பைலாம் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னொரு பெட்ரூம். இது என்னோட ஃபேவரட் பெட்ரூம்.
என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட இருந்தோம்னா ஈவினிங் டயத்துல மார்னிங் டயத்துல ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருப்போம். ரெக்லைனர் சேர் ஒன்று வாங்கிக்கோங்க, ஒரு நல்ல சேராக வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஒரு சூப்பர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான என்ன சேர் இருக்குமோ அந்த மாதிரி 2 சேர் வாங்கிக்கோங்க. இங்கே ஒரு சேர், இங்கே ஒரு சேர். இல்லைன்னா அப்படி உட்காந்துட்டு இது மேலே ஒரு கால், இது மேலே ஒரு கால் அப்படியே வச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம். அந்த பெட்ரூம் வியூவை விட இந்த பெட்ரூமோட வியூ இன்னும் சூப்பராக இருக்கு. ஏன்னா இது பால்கனி வியூ. இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்கு, நம்மளோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் வைக்கிறதுனா கூட இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். பால்கனி வியூ வந்து நம்ம காமிச்சிட்டோம், பட் சைஸ் சொல்லல. உங்களுக்கு 10க்கு 4 உங்களுக்கு பால்கனியோட சைஸ். நான் அப்படியே உள்ள போறேன். ஹாலோட சைஸ் நான் சொல்லல உங்களுக்கு, இப்ப சொல்றேன். ஹாலோட சைஸ் வந்து உங்களுக்கு 10க்கு 10 எக்ஸாக்ட் சைஸ் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. அட்டாச்டு டாய்லெட். டாய்லெட்டோட சைஸ் வந்து 2 டாய்லெட்டுமே உங்களுக்கு 7க்கு 4. ஸோ உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டுமே கவர் பண்ணிட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க ரெட் பிரிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்டர்னல் வால்க்கும் சரி, இன்டர்னல் வால்க்கும் சரி. எக்ஸ்டர்னல் வாலோட சைஸ் எல்லாமே 8 இன்ச், இன்டர்னல் வாலோட சைஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதோட சைஸஸ் எல்லாமே 4 இன்ச். மெயின் டோர் அங்கே உள்ள வர்றோம்ல, உள்ள வந்தோன்னு கொடுக்குற மெயின் டோர் வந்து உங்களுக்கு டீ குட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ மற்ற டோர் எல்லாமே சாலிட் ஃப்ரெஷ் டோர். உங்களுக்கு கண்ட்ரி வுட்னு சொல்லுவாங்களா, நாட்டு மரக்கட்டைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கே நல்லாவே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பதான் வீடு வந்து உங்களுக்கு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இந்த வீடு வந்து உங்களுக்கு ஃபுல்லா கட்டி முடிச்சிருப்பாங்க. நாங்க அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறோம். இன்னொரு தடவை வீடு ஃபுல்லா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு இன்னும் தெளிவா நாங்க வந்து ஒரு ரூம் டூர், ஸ்டோர் டூர்லாம் போடுறோம். அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா இருக்கும் என்ன கலர்ல இருக்கு அதெல்லாமே. அண்ட் உங்களுக்கு ஃப்ளோர்ல டைல்ஸ் எல்லாமே ஆன்டி ஃபிளார் டைல்ஸ், எக்ஸப்ட் டாய்லெட்டை தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து வெர்டிஃபைட் டைல்ஸ். உங்களுக்கு டாய்லெட்ல போறது மட்டும் ஆன்டி ஸ்கிட் செராமிக் டைல்ஸ். இல்ல நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸ் அவங்க வந்து கஸ்டமைஸ் கொடுப்பாங்க. கஸ்டமைஸ் பண்றப்ப அதோட சார்ஜஸ் எக்ஸ்ட்ரானா அதெல்லாம் செப்பரேட், அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், இது எல்லாமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க டைரக்டா கால் பண்ணலாம். அபார்ட்மெண்ட்ல இருக்க ஃபிளாட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அண்ட் உள்ள இருக்க அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்கும் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். ஸ்டில் இதை தாண்டியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களோட எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே ஆன்சர் சொல்லுவாங்க. அண்ட் அவங்க மீடியேட்டரோ புரோக்கரேஜோ யாரும் இல்லை, டைரக்ட் ஓனர் தான். ஸ்ரீ நவநீதம் அக்ஷயா அசோசியேட் இதுதான். அண்ட் இவங்க தான் அதோட ஓனர். வித் கவர்டு கார் பார்க், சிசிடிவி, ஒரு மெயின் ஏரியால வித் லிஃப்ட் வசதியோட ஒரு 6 ஃபிளாட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு F1, S1 அண்ட் T1 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இதுல இருக்க எல்லாமே. சவுத் ஃபேசிங்ல இருக்க எல்லாமே 1064 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் நார்த் ஃபேசிங்ல இருக்க எல்லாமே 1009 ஸ்கொயர் ஃபீட். அண்ட் இந்த வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் நாங்க ஒரு வீடியோ போடுறோம். ஓகே, ஸ்டே டியூன்ட் வித் தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ். பை.